அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே தெரிய வரும். இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 12 விதமான போஸ்டிங் இருக்குது. அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், டிக்கெட் விற்பனை எழுத்தர், அலுவலக உதவியாளர் 2 வேகன்சி இருக்குது. காவலருக்கு 4 வேகன்சி இருக்குது. விடுதி திருவழக்கு அதுக்கெலாம் 2 வேகன்சி, 1 வேகன்சி இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக் நீட் குவாலிஃபிகேஷன் 10th அல்ல 8th படிச்சிருக்குனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவலருக்கு தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநருக்கு 8ஆம் வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது மொத்தமாக 21 வேகன்சி இருக்குது. எல்லாமே ப்ளம் கம் ஆப்ரேட்டர், மின் உதவியாளர், மினி பஸ் கிளீனர், காவலர், திருவழக்கு எல்லாமே சேர்த்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 21 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும். இறை நம்பிக்கை உடையவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் கல்வி தகுதியான சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற எல்லாமே அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நியாயமான முறையானது அடிப்படை கல்வி தொகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் www.hrce.tn.government.in அப்படின்ற இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்க செய்யலாம். அல்லதுனா திருக்கோயில் அலுவலகத்தில் ₹100 செலுத்தி விண்ணப்பத்தினை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றிதழுடன் அஞ்சல் உறையில் பணியிட வரிசை எண் மற்றும் எந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி செயல் அலுவலர், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில், மருதமலை, பேரூர் மாவட்டம், கோவை மாவட்டம் அப்படின்ற இதற்கு நீங்கள் நேரிலேயோ ஒரு அஞ்சல் மூலமாக அனுப்புறீங்களா இருந்தீங்கன்னா ₹25 மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா 5/4/2024 உங்களுக்கு அப்ளிகேஷன் போய் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.